ஹாய்ப்பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் ஒரு சூப்பரான ஒரு சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு தான் பண்ண போகிறோம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதே சமயம் இந்த குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்னு யோசிப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு குழம்பு தான். என்னன்னு கேட்டிங்கன்னா சுண்டக்காய் குழம்பு. பச்சை சுண்டக்காய் போட்டு குழம்பு பண்ண போகிறோம். இது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கிட்டேயே நிறைய செடிகள், நம்ம வீட்டு முன்னாடியெல்லாம் நிறைய செடிகள் வளர்ந்து அதுலேயே சுண்டக்காய் கிடைக்கும். இல்லைன்னா கடைகளில் கூட நிறைய இடங்களில் சுண்டக்காய் பாக்கெட்டில் விற்கிறாங்க. பச்சை சுண்டக்காய் பழமுதிர்கள் எல்லாம் போய் காய்கள்லாம் வாங்க போகும் பார்த்தீங்களா, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் கண்டிப்பாக நிறைய கடைகளில் வச்சுருக்கிறாங்க. வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அதில் இருக்க அந்த காம்புங்களை எல்லாம் பிச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சுண்டக்காய் குழம்பு பண்ணிவிட்டு முட்டை வறுவலும் பண்ணிக்க போகிறோம். எப்பவும் போல் பார்த்திங்கன்னா அரிசி ஊற வச்சு எடுத்துருக்கேன். முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த சுண்டைக்காயை தட்டி இதில் இருக்க விதையை ஒன்றும் பாதியமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்படி முழுசாக போட்டாலுமே சுண்டைக்காய் அந்தளவுக்கு வேகாது இல்லையா, அதனால நம்ம தட்டி தான் இது குழம்புல சேர்த்துக்கணும். அதனால இதை தட்டிட்டு முதல்ல தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ காயெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்காக சும்மா ஒன்றா தட்டி காட்டுறேன். மொத்தமாக போட்டு நீங்கள் தட்டிக்கோங்க. உங்களுக்கு எப்படி தட்டணும் காட்டுறதுக்காக தான் நான் கொஞ்சம் காய் போட்டிருக்கேன். ஒரு கல்லோ சுத்தியலோ ஏதோ எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தட்டிக்கோங்க. ரொம்ப எல்லாம் தட்ட வேணாம், சும்மா ஒரு தட்டு தட்டிக்கிட்டாலே போதும். இந்த மாதிரி இப்படி தட்டிட்டு இந்த மாதிரி உடஞ்சிரும் பார்த்தீங்களா. இதை உடஞ்சதை நம்ம மோர் ஊற்றின தண்ணியிலையோ இல்லை வெறும் பச்சை தண்ணியிலையோ போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கணும். தட்டி எடுத்து நம்ம தயிரும் கொஞ்சம் உப்பும் போட்டு அந்த தண்ணிக்குள்ளே போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இது கருத்து போயிடும் இல்லையா, அதுக்காக தான். இப்போ தட்டி எடுத்தாச்சு பாருங்கள். இதுக்குள்ளே விதை அதிகமாக இருக்காது, ஓரளவுக்கு தான் இருக்கும். நம்ம தட்டுறதுல பாதி விதை போயிடும், கழிவில் போயிடும். அதனால பரவாயில்ல, எல்லா விதையுமே இதில் சேர்க்கணும்னு இல்லை. விதை இல்லாமல் கூட நீங்கள் குழம்பு செய்கிறதுனாலும் செஞ்சுக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். இப்போ நம்ம இதுக்கு மசாலா வறுத்துக்கலாம். மசாலா வறுக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சிடலாம். கொஞ்சம் எண்ணெய் 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க போதும். நம்ம தேங்காய் வதக்கிறதுக்கு தான் அது. ஊற்றிட்டு 10லேருந்து 15 போல் சின்ன வெங்காயம், வெங்காயம் இந்தளவுக்கு ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. அதுக்கப்புறமா தேங்காய் துருவல் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இதையே வதக்கிடலாம். இந்த தேங்காயோட ஈரப்பதம் போனதுக்கப்புறமா நம்ம மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், தேங்காய் இந்த அளவுக்கு கொஞ்சமாக கலர் மாதிரி வந்திருக்கு பார்த்திங்களா. இந்த டைமில் நம்ம இதில் மிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்தை பொறுத்து மிளகாய் நான் 6லேருந்து 7 சேர்த்துக்கிறேன். அடுத்து மல்லி 1 2 3, இதில் 3 ஸ்பூன் மல்லி சேர்த்துட்டு இதையும் வறுத்துருவோம். இப்போ இந்த மல்லி மிளகாய் கூட சேர்ந்து வறுக்கிறப்போ அந்த தேங்காயும் இன்னும் நல்ல கலர் மாதிரி வறுந்துடும். அதுக்காக தான் இந்த அளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறமா நான் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். நல்லா எல்லாமே சேர்ந்து பொன்னிறமாக வரட்டும், அது போல் வறுத்துக்கலாம். மசால் பார்த்திங்கன்னா மிளகாய் மல்லி மட்டும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். சீரகம் இதெல்லாம் சேர்க்க வேண்டாம். மசால் வறுக்கிறப்ப பார்த்திங்கன்னா பொறுமையாக அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. அப்போ தான் தேங்காய் ரொம்ப கருகி போகாமல் நிதானமாக வறுப்படும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வறுத்திங்கன்னா சட்டுன்னு ஒரு 2 நிமிஷத்தில் பூராமே கருகி போயிடும். அதனால் பொறுமையாக நிதானமாக வறுத்துக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சு கம்மி தீயில் வறுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த கலரும் மாறாது, அந்த மணமும் அப்படியே இருக்கும். இப்போ மாற்றி வச்சிடலாம். இது ஆறட்டும், அதுக்குள்ளேயே நம்ம தாளித்து விட்றலாம். தாளித்து விட்றதுக்குள்ளே இது ஆறிடும், அப்போ நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ குழம்பு தாளிச்சிடலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சுருக்கேன். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் வெந்தயம், கருவேப்பிலை, ஒரு 20 போல் சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதில் பெருசு கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 10லேருந்து 15 போல் சின்ன பூண்டுகள். இதை நல்லா வதக்கிடுவோம். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் சுண்டைக்காய் சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணியில் போட்டிருக்கோம் இல்லையா, அதை நல்லா புழிஞ்சிட்டு இதில் சேர்த்துருவோம். கொஞ்சம் உப்பு. இப்போ இதை வதக்கிடலாம். சுண்டைக்காயை இந்த மாதிரி நல்ல எண்ணெயில் நல்லா அந்த கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போய் குழம்புல அந்த சுண்டைக்காயை எடுத்து சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரை எந்த அளவுக்கு வதக்க முடியுமோ அந்த அளவுக்கு எண்ணெயில் வதக்கிக்கோங்க. அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அந்த சுண்டைக்காயை எடுத்து சாப்பிட்டா கூட அந்த ஒரு மாதிரி பச்சை ஸ்மெல் அடிக்கும். நம்ம குழம்புலாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த காய் சாப்பிட்றப்போ ஒரு மாதிரி பச்சை வாடை இருக்கும். அந்த வாடை இல்லாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் அந்த வாடை இருக்காது. சுண்டைக்காய் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. வயிற்றில் இருக்க புண்ணெல்லாம் ஆற்றிடும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. சுண்டைக்காய் எங்கே கிடைச்சாலும் விடாமல் அப்பப்போ வாரத்தில் ஒரு நாள் உங்களுக்கு கிடைச்சா கூட நீங்கள் தவறாமல் குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த சுண்டைக்காய்.
நம்ம எப்பயுமே சுண்டைக்காய் வத்தல் குழம்பு தான் செஞ்சுட்ருப்போம். இந்த மாதிரி காய் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக விடாதீங்க, அதை குழம்பு செஞ்சு கண்டிப்பாக சாப்பிடுங்க. இல்லைன்னா வறுவல் செஞ்சு சாப்பிடுங்க. எந்த வழியில் உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள் சுண்டைக்காய் எந்த அளவுக்கு வதங்கியிருக்குன்னு. இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி இதில் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுருவோம். தக்காளி போட்டாச்சு. தக்காளி வந்து வதங்கட்டும். அது மூலியம் நம்ம மசாலாவும் ஆறிடுச்சு. அதை அரைச்சிட்டு வரதுக்குள்ள இது வதங்கிறதுக்கும் நமக்கு டைம் வந்து சரியாக இருக்கும். இப்போ அரைச்சிடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மிளகாவோட காரம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சிடலாம். பாருங்கள் தக்காளியும் போட்டு, தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. சுண்டைக்காய் எந்த அளவுக்கு வதங்கியிருக்கு பாருங்கள். வெங்காயம் போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி போட்டதுக்கப்புறமும் நல்லா வதக்கியிருக்கும். சூப்பராக வதங்கியிருக்கு. இப்போ இதில் மசாலா சேர்த்துருவோம். நம்ம வறுத்து அரைச்சோம் இல்லையா அந்த மசாலா, கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு இந்த எண்ணெயில் வதக்கிடலாம். மசால் போட்டு இது போல் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அப்போ நம்ம லாஸ்ட்டில் குழம்பு பண்ணுறப்போ நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த மாதிரி வதக்கிட்டிங்கன்னா. அடுத்து புளி சேர்த்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்தேன். அந்த புளியை கரைச்சி ஊற்றியாச்சு. நல்லா கொஞ்சம் பெரிய நெல்லிக்காய் இருக்கும் இல்லையா, அந்த நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. அதே சமயம் அளவுக்கு அதிகமாகவும் நம்ம புளிப்பு சேர்க்கக்கூடாது, அந்தளவுக்கு நல்லாவும் இருக்காது. அதனால் புளி வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துருவோம். குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு கலந்து விட்டாச்சு. குழம்புக்கு தேவையான தண்ணி, புளி, உப்பெல்லாம் சேர்த்தாச்சு. மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கிட்ட வேக வச்சுக்கலாம். அதுங்களையும் நம்ம சாப்பாடே ஒரு அடுப்பில் வச்சிட்டோம்னா 2 கரெக்டாக இருக்கும் வெந்து வரதுக்கு. இதில் ஒரு படி அரிசி போட்டு அதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 2 தேவையான உப்பு, தண்ணி ஊற்றி உப்பு போட்டு குக்கர் மூடியாச்சு. இது அடுப்பில் வச்சு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் குழம்பு வந்து நல்லா வெந்துடுச்சு. லைட்டாக நான் வந்து இப்போ சிம்மில் வச்சுருக்கேன். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த மாதிரி கெட்டியாக குழம்பு இருந்தால் தான் சுண்டைக்காய் குழம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக வச்சுக்கிட்டிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நல்லா கிரேவி பக்குவத்துக்கும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு, இறக்கி வச்சிடலாம். குழம்பு வச்சு இறக்கியாச்சு. அடுத்து நம்ம வந்து முட்டை வறுவல் பண்ணிக்கலாம். 5 முட்டை வேக வச்சு இது போல் பாதியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வறுவல் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சிடலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினதுமே உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், இப்போ முட்டையை இதில் வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இது போல் அந்த எண்ணெயில் வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வறுவல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உப்பு மஞ்சள் போட்டு லைட்டாக வறுத்தோம்னா அந்த முட்டையில் நல்லா உப்பு பிடிச்சிருக்கும் இல்லையா, அதுக்காக தான் நான் வறுத்துருக்கேன். ஒரு அதிக நேரம் வறுத்திங்கன்னா முட்டை வந்து ரப்பர் மாதிரி ஆயிரும். அதனால் சும்மா 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி எண்ணெயில் 2 பக்கம் மாற்றி திருப்பி போட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கனாலும் போதும். இந்த அளவுக்கு அவ்வளோதான். இப்போ எடுத்துடலாம். முட்டையை வறுத்து எடுத்ததுக்கப்புறம் அதே எண்ணெயில் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, சோம்பு கருவேப்பிலை போட்டதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிடலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். சின்னதாக ஒரு தக்காளி. பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. மஞ்சத்தூள் உப்பெல்லாம் சேர்க்க தேவையில்லை. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதை நல்லா வதக்கிடலாம். அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டால் போதும். ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். சும்மா நம்ம கையில் ஒரு கையளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதையும் வதக்கி விட்ருவோம். லைட்டாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம முட்டை வறுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விடலாம். முட்டை வந்து உடஞ்சிராமல் கலந்து விட்டுக்கோங்க. முட்டை போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நல்லா ஒன்று சேர்த்து வச்சுருங்க. முட்டை அந்த மசாலா எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வச்சுட்டு
ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். ஏன்னா அந்த மசால் வந்து முட்டையில் வந்து பிடிக்கணும் இல்லையா, அப்போ அந்த முட்டை கொஞ்சம் காரம் ஏறணும், அதுக்காக தான். அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம இதில் உப்பு சேர்க்கலை, மஞ்சத்தூளும் சேர்க்கலை. அது எதுக்காக நம்ம சேர்க்கலைன்னா, நம்ம எண்ணெய் காய வச்சதுமே உப்பு மஞ்சத்தூளும் நம்ம முன்னாடியே சேர்த்துட்டோம். அதனால எக்ஸ்ட்ரா நான் உப்பு சேர்க்கலை. ஒருவேளை உப்பு பத்தலைனா மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா மேலே உப்பு தூவி கிளறிக்கலாம். நமக்கு வந்து உப்பு வந்து இது சரியாக தான் இருக்கும், அதனால நான் சேர்த்துக்கல. உப்பு வந்து நான் முன்னாடியே சேர்த்துட்டேன், அதனால சேர்த்துக்கல. இப்போ இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம அப்பப்போ திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, 1 நிமிஷமே ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் ஒரு டைம் 2 பக்கமும் இப்படி மாற்றி போட்டுட்டு அதுக்கப்புறமா இறக்குறது தான். அவ்வளோதான், சூப்பரான ஒரு முட்டை வறுவல் பாருங்கள். லாஸ்ட்டாக கொஞ்சம் இதில் மிளகுத்தூள் தூவிட்டு, மல்லித்தலை கருவேப்பிலையெல்லாம் தூவிட்டு நம்ம இறக்கிக்கலாம். மேலே கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான். சூப்பரான ஒரு முட்டை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதை கலந்து விடுறதும் கலந்து விடாததும் உங்கள் விருப்பம். கலந்து விட்டிங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து சாப்பிட்றது தான். முட்டை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்கள் பெப்பர் ஃப்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து இந்த குழம்புக்காக நான் செஞ்சது கிடையாது. நீங்கள் எந்த சாப்பாடு செஞ்சுக்கிட்டீங்கனாலுமே, நீங்கள் எந்த சாப்பாடு என்ன குழம்பு பண்ணாலுமே இந்த மாதிரி ஒரு முட்டை வறுவல் செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு வந்து சுண்டைக்காய் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு, சாதமும் ரெடி ஆயிடுச்சு, முட்டை வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட லஞ்ச் மெனு முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம பரிமாறிக்கலாம். சாப்பாடு, சுண்டைக்காய் குழம்பு, முட்டை மிளகு வறுவல். சூப்பரான ஒரு வறுத்தரைச்ச சுண்டைக்காய் குழம்பும் முட்டை மிளகு வறுவலும் ரொம்ப ரொம்ப அருமையாக ரெடியாக இருக்குது. நீங்களும் இது போல் சுண்டைக்காய் குழம்பு இதே மெத்தடில் வறுத்து அரைச்சி செஞ்சு பாருங்கள். அவ்வளோ ருசியாக இருக்கும். நீங்கள் அடிக்கடி செய்ய தோணும், அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். அதே போல் மிளகு வறுவலும் அப்படித்தான், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.